நல்லா கவனிங்க, வேலையில் போனாலும் ஒரு அழுத்தம் தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த வேலையை எடுத்துக்கிட்டுங்க, ஒரு மன அழுத்தத்தோடு தான் வேலை. பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், ஆசிரியர்களுக்கு ஓவர் ப்ரெஷர். ஸ்கூலெல்லாம் விடுமுறை இருக்கும், ஆனால் ஆசிரியர் ஓடணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு அண்டர் ப்ரெஷர். மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் கல்வியில் ரொம்ப தலை சிறந்து விளங்குகிறது. அதாவது ஒரு காலத்தில் படித்தவர்கள் அப்படின்னா, நான் 35-40 வருஷத்துக்கு முன்னதாக அவங்க படித்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்ஜினியரு, அவங்க மருத்துவர் அப்படின்னு ஒரு தெருவுக்கு ஒருத்தரோ 10 தெருவுக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ படிக்காதவன் ஒருத்தன் கூட கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே எல்லாருமே பாஸ் ஆகிறானோ இல்லையோ படிப்பான். பாஸ் ஆனால் கூட வேலை கிடைக்குதோ இல்லையோ, மார்க்ஸ் அடிப்படையில் தான். அந்த அளவுக்கு நம்முடைய கல்வி திறன் தமிழ்நாட்டில் கர்த்தருடைய கிருபையினால் வளர்ந்து பெருகி இருக்கிறது. அதற்கு ஆட்சியாளர்களுக்காக, கல்வியாளர்களுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, என்னதான் படித்து பட்டம் பெற்று பெரிய அதிகாரியாகவோ, பெரிய முதலாளிமாராகவோ, பெரிய கம்ப்யூட்டர் துறையில் நிபுணராகவோ இருந்தாலும் அவங்க எங்கே சுற்றினாலும் வீட்டுக்குள்ளே வரணும். அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவனுக்கு அந்த வீடு ஒரு சமாதான தாபரமாக இருக்கணும். இல்லையா? இல்லையே, நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், வீட்டுக்குள்ளேயே தானே வேலை, வீட்டுக்குள்ளேயே தான் சாப்பாடு, வீட்டுக்குள்ளேயே தான் தூக்கம், எல்லாமே வீட்டுக்குள்ளே தானே. இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை பார்த்தாலும் உங்கள் அட்மாஸ்பியர் ஒரு ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது எனக்கு தெரியும். ஆக மொத்தம் இங்கே பாருங்கள், உங்கள் வீடு ஒரு சமாதான தாபரமாக இருக்கணும். ஆஃபீஸில் 1000 கஷ்டம், ஸ்கூலில் 1000 போராட்டம், வியாபாரத்தில் 1000 நஷ்டம் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீடு உங்களுக்கு இளைப்பாறுகிற ஸ்தலமாக இருக்கணும்.